காற்றிலேயே நீங்க இப்பதான்டா ஒரு எதிரி எதிர்கொள்றீங்க. வணக்கம். இது எழுச்சி விதை. உண்மையை பேசுவோம், அதை உதக்க பேசுவோம். இன்றைக்கி பேச போகிற செய்தி என்னென்னா, இந்த மாணவர்கள் இளைய சமுதாயம் எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் எப்படி சீரழிஞ்சு போகிறாங்க அப்படின்ற ஒரு முக்கியமான செய்தியை பற்றி பேச போகிறோம். அந்த செய்தி என்னென்னா, கஞ்சாவை பற்றி தான். தினமும் நீங்கள் அன்றாட ஊடகத்தில் தினமும் ஒரு நியூஸாவது பார்க்காம இருக்க முடியாது உங்களால். ஏன் கஞ்சா, மற்ற போதைப் பொருள், அதுக்குள்ள மெத்தபெட்டமைன், LSD அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க, ஆல்கஹால் எல்லாமே சொல்கிறாங்க. இந்த கஞ்சாவை பற்றி மட்டும் ஏன் வந்து விரிவாக பேசணுன்னா, இதனால் வந்து முழு சமுதாயமும் சீர்கெடுது. அதை எப்படின்னு நான் விளக்குறேன். இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட, நம்ம குழந்தைங்கிட்ட எல்லாருக்கும் எடுத்து சொல்லி புரிய வைங்க. நான் ஏன் இந்த டாபிக் நான் பேசணும் அப்படின்னா, நான் ஒரு மருத்துவராக இருக்கேன். இந்த போதையினால் வர உடல் உபாதைகள், அது மன சீரழிவு, சமூக மாற்றங்கள், இதெல்லாம் நான் நேரடியாகவே பார்க்குறேன். தினசரி அன்றாட வாழ்க்கையில் பார்க்கறதுனால இந்த கஞ்சாவை பற்றி பேசுகிறேன். ஏன் கஞ்சா அப்படின்னா, இந்த கஞ்சா வந்து பேரே வந்து நம்மக்கிட்ட இந்த வந்த பேர் இல்லை. இது வடமொழி சொல். வடமொழி சொல்லுன்னு சொல்ல முடியாது. சமஸ்கிருதத்துலேருந்து உருவான சொல் தான் வந்து கஞ்சா. அதோட உண்மையான பேர்னால் நம்ம ஒரு செடி தான். அது ஒரு செடி, கென்னாபினஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இது சமீப ஒரு 5 ஆண்டு காலமாக இங்கே வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக புழக்கம் வந்திருக்கு. ஏன், எதனால் அப்படின்னு சொல்லி நீங்களே போய் எல்லா ஊடகத்தையும் பார்த்து சுயபரிசோதனை செஞ்சு பார்த்துக்குங்க. இதனால் வர விளைவுகளை மட்டும் நான் சொல்லிடுறேன். கஞ்சா வந்து ஒரு தடவை உட்கொண்டுட்டாங்கன்னா 4லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே அதோட பணியை செய்ய ஆரம்பிச்சிடும். முதல்ல அவங்களோட கண்ட்ரோல் போயிடும். மொத்தமாக அவங்க வந்து தன்னிலையை மறந்து இருப்பாங்க. அதான் கண்ட்ரோல் போகிறது. அவங்களால வந்து இப்போ நம்ம நடக்குதுன்னா நம்ம கை கால் சீராக நடந்தால் தான் நடக்க முடியும். அதை வந்து முதல்ல வந்து இது தடுக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் ரோட்டில் ஆடிட்டு போகிறது, அதெல்லாம் வந்து முழுக்க மதுவினால் மட்டும் இல்லை, இப்போ தமிழ்நாட்டில் வந்து அதிகப்படியாக கஞ்சானால். இது இன்னும் அதிக டோசேஜ்னு சொல்லுவோம் நாங்கள். டோசேஜில் எடுக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த மெடிக்கல் டைமில் ஹாலுசினேஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹாலுசினேஷன்னா என்னென்னா, இப்போ கஞ்சா அடிச்சுட்டு ஒரு 3 பேர் நின்றுட்டுருக்காங்க. அப்புறம் பொதுமக்கள் ஒரு கூட்டமாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அவங்கள இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க, நம்மளை பற்றி தான் அவங்க ஏதோ அடிக்க வராங்க அப்படின்னு கற்பனையாக தோண வைக்கும். இந்த கஞ்சா அதிகப்படியான போதையில் தோண வைக்கும்போது இவங்க போய் அவங்கள அடிப்பாங்க. நீங்கள் டிவியில் தினசரி நியூஸ் பார்க்குற ஏன் வந்து கஞ்சா போட்டு அடிக்கிறாங்கன்னா, இந்த அதிகப்படியான போதையில் அந்த ஹாலுசினேஷன் வரும்போது போய் அடிப்பாங்க. இது மாதிரி தொடர்ச்சியாக வந்து இந்த கஞ்சா பழக்கம் ஏன் அதிகமாகுதுன்னா, இந்த ஆட்சியாளர்கள் வந்து ஃபுல்லாக பரவ விட்டுருக்காங்க. இதை தடுக்க முடியுமானா கண்டிப்பாக முடியும். இவங்க இந்த சட்டம் ஒழுங்கை இதெல்லாம் வச்சு தடுக்கலாம். ஏன் தடுக்காமல் இருக்காங்க அப்படின்றதுக்கு அடுத்து பின்னாடி வருவோம். இப்போது இந்த கஞ்சா வந்து எளிதாக இந்த பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் வந்து கிடைக்கிது. ஏன் இந்த மற்ற போதை இதுக்கு முன்னாடி நம்ம காலத்துலேயே கூட ஒரு 20 வருஷத்துக்கு பின்னோக்கி போகும்போது பள்ளி மாணவர்கள் போய் அந்த பீடி குடிக்கலாம், சிகரெட் குடிக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை வரும், போய் அடிப்பானுங்க. அதை வந்து அதோட கட் ஆகிடும். ஆனால் இந்த கஞ்சாவை வந்து ஒரு தடவை பயன்படுத்திட்டாங்கன்னா அந்த சோஷியல் இன்ஹிபிஷன் சொல்லுவாங்க. சமூகத்தை வந்து சுற்றி என்ன நடக்குது, திரும்ப எது நடந்தாலும் திரும்ப போய் அதை அடிக்கணும்னு தான் தோணும். இது வந்து எளிதாக கிடைக்கிறதுனால, அதுவும் இல்லாமல் விலை குறைவாக கிடைக்கிறதுனால, ஒரு மாணவர்கள்கிட்ட ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு மாணவர்கள் 8வது படிக்கிறாங்க, 9வது படிக்கிறாங்க மாணவர்கள், ஆளுக்கு வந்து 20 ரூபாயோ 30 ரூபாயோ இருந்தால் 100 ரூபாய்க்கு கொடுத்துட்டு ஒரு பொட்டலத்தை வாங்கிடுறாங்க. வாங்கி அதை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் எளிதாக கிடைக்கிறதுனால அவங்க சிறு வயதுலேருந்தே வந்து இந்த கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையாகி அவங்க வீட்டில் பெற்றவங்க பேச கேட்க மாட்டாங்க. இதனால் நிறைய ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ், பாதியிலேயே பள்ளி படிப்பை விட்டு நிற்கிற நிலமையும் நிறைய பேர் நான் இங்கே மருத்துவராக இருக்கிறதுனால இந்த நேரடியாகவே பார்க்குறேன். நிறைய பசங்க வந்து பள்ளி படிப்பை பாதியிலே நிறுத்துகிற அளவுக்கு கூட போகுது. இதை வந்து சிறு வயதுலேருந்தே சீரழிக்கிறாங்க. இது மெயினாக வந்து குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு போதைப் பொருள். இப்போ நம்ம மதுபானனா கூட சின்ன பசங்க கடையிலலாம் போய் வாங்க மாட்டாங்க, 18 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு தர மாட்டாங்க அப்படின்னு ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க. இது எங்கே வேணாலும் கிடைக்கும். அப்படியே தமிழகம் முழுக்கம் பதவி இருந்துகிட்ருக்கு. இது விற்கிறது பூராமே வந்து நிறைய செய்தியில் பார்த்தோம்னா ஆளுங்கட்சிக்காரங்க தான் நிறைய இடத்துல மாட்டுறாங்க. அப்படி மாட்டும்போது காவல்துறைக்கு இது தெரியாமையாக இருக்கும். இது நினச்சா அவங்க தடுக்கலாம்ல. ஏன் தடுக்க மாட்டுறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆட்சியிலலாம் வந்து அந்தந்த பகுதியில் இருக்க அரசியல்வாதிங்க, கவுன்சிலருங்க எல்லாருமே அந்த பாரை வந்து லீஸுக்கு எடுத்து அவங்க அரசியலை நடத்திட்டு இருந்தாங்க, அவங்களோட வருமானத்தை பண்ணிட்டு இருந்தாங்க.
போலீஸும் காவல்துறையும் அதுக்கு மாமூல் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போது இந்த கடந்த 5 ஆண்டுகளாக இந்த செந்தில் பாலாஜின்ற ஒரு அமைச்சரை வச்சு இந்த பாதை மொத்தமாக சிண்டிகேட் பண்ணி 3500 பாதையும் வந்து அவங்க ஒருத்தரே சிண்டிகேட் பண்ணி மொத்த வருமானத்தையும் தலைமை குடும்பத்துக்கு மொத்தமாக போயிடுது. இதனால் இந்த உள்ளூர் அரசியல்வாதிகள் வந்து இந்த கள்ளச்சாராயத்தையும் கஞ்சாவையும் ஃபுல்லாக பழக்கப்படுத்தி விட்டுட்டாங்க. இதுக்கு வந்து காவல்துறையும் உறுதுணையாக இருந்து பண்ணிகிட்ருக்கு. இதனால தான் வந்து இந்த கஞ்சா புழக்கம் அதிகமாகுது. இது வந்து அவங்களுக்கு இந்த 5 வருஷம் வருமானம் தான். ஆனால் வந்து இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட தமிழக மக்கள் இளைஞர்களோட சீரழிவு. இது இப்போ வந்து ஒரு போதைப்பொருள், இப்போ அங்கே ஒரு சாராய கடை இருக்குது, அங்கே போகக்கூடாதுன்னு நம்ம பொதுமக்களுக்கு தெரியும், போக மாட்டாங்க பழக்கம் இல்லாதவங்க. இங்கே வேறு ஏதோ ஒரு இல்லீகலாக ஒன்று நடக்குது அப்படின்னா போக மாட்டாங்க. ஆனால் இப்போ கஞ்சா யார் கஞ்சா அடிச்சிருக்கா, யார் கஞ்சா அடிக்கிறதில்லன்னு யாருக்குமே தெரியாது. அதனால் பொதுமக்கள் எங்கே வேணாலும் அவங்களுக்கு வந்து குற்ற செயல் ஈடுபடலாம், நடக்கலாம். நம்ம சாதாரணமாக ரோட்டில் நடந்து போகலாம், திடீர்னு ஒருத்தன் கஞ்சா அடிச்சுட்டு வந்து வெட்டியதான் நிறைய நடந்துட்டு தான் இருக்குது. அதுக்கான உதாரணம் தினமும் வந்து ஊடகத்தில் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் இதை முற்றுமுழுதாக வந்து கண்டிப்பாக வந்து தடுக்கணும். நம்ம இது வந்து ஆட்சி மாற்றம், அமைப்பு மாற்றம் முழுசாக ஏற்பட்டால் மட்டும்தான் இதை தடுக்க முடியும். இது 2 பேரும் திராவிட கட்சிகளும் சரி தேசிய கட்சிகளும் சரி இதை தடுக்காது. ஏன் தடுக்காதுன்னா, நம்ம தமிழ்நாட்டை மொத்தமாக ஒரு கனிம வள காடாக வந்து சீரழிக்கிறதுக்கு எல்லாரும் வந்து மொத்தமாக சேர்ந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது ஒரு எழுச்சி வராமல் தடுக்கிறதுக்கு இந்த மாணவர்களை இளைஞர்களை கஞ்சா பழக்கத்துக்கும் போதை பழக்கத்துக்கும் அடிமையாக்கி விட்டுட்டா, இங்கே பாருங்கள், இந்த குவாரி மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு வந்து எப்படி இந்த மண்ணையும் வளத்தையும் சீரழிக்கிறாங்களோ அது மாதிரி நம்ம இளைஞர்களோட மொத்த ஆற்றலையும் இந்த அரசாங்கம் வந்து சீரழிக்க பார்க்குது. இதை கவனமாக புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு இந்த கஞ்சா பழக்கத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் நாமளே தொடர்ச்சியாக குழந்தைகளை கண்காணிங்க, உங்களோட பிள்ளைகளை கண்காணிங்க. மதுவிலக்கு தான் எங்களோட கொள்கை அப்படின்னு இருக்கும்போது இந்த கஞ்சாவை மட்டும் சும்மா விட போதும். கண்டிப்பாக எல்லாத்தையும் ஒழித்து நல்லாட்சி தருவோம். இதை புரிஞ்சு மக்களாகிய நீங்கள் எங்கள் கரங்களை வலுப்படுத்துங்கள். தமிழ்தாய் வாழ்க.